ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா G5 ஆப்ல ஹிந்தி ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியான தெஹ்ரான் மூவி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பஸ்டே சொல்லிடுறேன், இந்த படம் ஹிந்தில மட்டும்தான் இருக்குது, தமிழ்ல இல்ல. இன்னொரு விஷயம், நான் ஒன்னு ட்ரை பண்ணிருக்கேன், அதை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட கதை என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோ பேரு ராஜீவ் குமார். அவர் ஒரு டெல்லி ஸ்பெஷல் செல் போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அவர் தனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யக்கூடிய ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளு. அப்படிப்பட்டவருக்கு ஒரு ஸ்பெஷல் மிஷன் ஒன்னு ஒப்படைக்கப்படுது. அது என்னன்னா, டெல்லியில இருக்கிற இஸ்ரேல் தூதரக ஆபீசரோட கார்ல ஒருத்தன் பாம் வச்சு வெடிக்க வச்சிடுறான். அது யாரு எதுக்கு செஞ்சான்னு கண்டுபிடிக்கணும். சாதாரணமா ஹேண்டில் பண்ண வேண்டிய இந்த மிஷனை ராஜீவ் ஏதோ ஒரு பர்சனல் மிஷனாவே எடுத்துக்கிறாரு. அதுக்கு காரணம், அந்த பாம் பிளாஸ்ட்ல ஒரு பூ விக்கிற சின்ன பொண்ணு இறந்து போயிருது. அந்த இன்சிடென்ட் அவருடைய மனச பாதிச்சிடுது. யார் இதை செஞ்சிருந்தாலும் அவனை விடவே கூடாதுன்னு ராஜீவ் முடிவு பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அதை செய்தது ஒரு ஈரானியனும் இஸ்ரேல ரிவெஞ்ச் எடுக்க தான் இதை பண்ணிருக்கான். இப்போ அவன் தெஹ்ரான்ல தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப அவனை உயிரோட விட்டா இன்னும் பல அப்பாவி உயிர்களை கொண்டு குமிச்சிருவான்னு அவனை போட்டு தள்ளியே ஆகணும்னு ராஜீவ் எல்லாத்தையும் மீறி தன் குரூப் மெம்பர்ஸ கூட்டிக்கிட்டு அவனை பினிஷ் பண்ண தெஹ்ரானுக்கு கிளம்பி போறாரு. இதுக்கடுத்து ராஜீவ் குமார் தான் எடுத்துக்கிட்ட இந்த டேஞ்சரஸான மிஷனை வெற்றிகரமா முடிச்சாரா, அந்த ஈரானியனை கடைசியில அவர் பினிஷ் பண்ணாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட மீதிக்கதை. 2012ல நடந்த ட்ரூ இன்சிடென்ட பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மத்த பாலிவுட் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படத்திலிருந்து இந்த படம் கொஞ்சம் தனிச்சு நிக்குது. அதுக்கு காரணம், செயற்கைத்தனமான விஷயங்களை அதிகம் சேர்க்காம யதார்த்தமாகவே படத்தை மேக் பண்ணது படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருக்குது. அது ஆக்டர்ஸ்களுடைய நடிப்பா இருக்கட்டும், ஆக்ஷன் காட்சிகளா இருக்கட்டும், ரெண்டுமே யதார்த்த தன்மையோடு இருக்குது. ஸ்கிரீன் பிளேய ரொம்ப சூப்பரா என்கேஜிங்கா பண்ணிருந்தாங்க. படம் ரொம்ப பரபரப்பா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க இன்வெஸ்டிகேஷன் மோடுல படம் தீயா போகுது. அதுக்கு ஈக்குவலா செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் கார் சேசிங்னு இன்னும் பரபரப்பா போகுது. ஒரு சில இடங்கள்ல எமோஷனலும் நல்லா கனெக்ட் ஆச்சு. மொத்தத்துல படம் எப்படி இருக்குதுன்னா, நல்ல விறுவிறுப்பான ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இது. கண்டிப்பா பார்க்கலாம். செக்ஷுவல் கண்டென்ட்லாம் சுத்தமா கிடையாது. ஃபேமிலி கூட சேர்ந்து உட்கார்ந்து தாராளமா பார்க்கலாம்.